ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா finger we are coming, okay? It's coming, it's flat, making flat. Then after from here எப்படி இருக்கு சொல்லுங்க நம்மளோட பேக் ட்ராப். ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தந்துனானி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட். ஹாய், குட் மார்னிங். ஸோ இப்போ நான் வந்து நம்மளோட 7 days மாஸ்டர் கிளாஸ், அதாவது நம்மளோடது இல்லை, ஏக்கலைவன் ஹேர் ஸ்டைலிஸ்ட் அவங்களோட 7 days மாஸ்டர் கிளாஸ் நான் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹேருக்கு மட்டும் ஸ்பெஷலாக. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த நாலேஜ் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து 6th day. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஒரு 5 days வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலில் இருந்தது. சொல்ல வார்த்தையில் அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஒரு குரு. எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக 6th day. இன்னும் ரொம்ப சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னைக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னு மாதிரி அப்படியே ரொம்ப அவளோட இருக்கேன். மீன்வேல் நான் வந்து அப்படியே உங்ககிட்ட பேசிட்டு நான் வந்து அப்படியே ரெடி ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து லிப்பை ப்ரெப் பண்ணிக்கிறேன். என்னன்னே தெரியல, பயங்கரமாக லிப் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. இந்த ப்ளம்மோட கேண்டி மெல்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது, தீக்கணும்னு வேண்டி நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் போடும்போது எனக்கு இந்த பபிள்கம் ஃப்ளேவர் இருந்தது, அதுக்கப்புறம் பழகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது வந்து வாவோட வைட்டமின் சி ஸ்கின் மிஸ்ட் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நல்லா சில்லுன்னு இறங்குது. ஸோ நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸ்கின்னை நல்லா கொஞ்சம் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இப்போ நாங்கள் போகிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் வந்து லைக் ஏசிலே உட்காந்துருக்கோம். ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதான் எனக்கு ட்ரை ஆகுது, அது இந்த ஏரியா. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நியூட்ரிஜீனோட அல்ட்ரா ஷியர் ட்ரை டச் சன் பிளாக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் SPF 50 இருக்குது. இந்த அல்ட்ரா ஷியர் வந்து வாயில் வர மாட்டேங்குது, வந்துருச்சு இப்போ. ஓகே ஃபைன். இந்த சன்ஸ்க்ரீன் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சம் ஊற்றிடுச்சு. ஓகே, கழுத்துக்கும் மறக்காமல் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப், என்னோட ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து இந்த டெய்லி லைஃப் ஃபாரெவர் 52ஓட ஐ பொமேட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ இதுதான் நான் வந்து ஒன்று ரெகுலர் பேசிஸில் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் நைட்டு வீட்டுக்கு வந்து அழிச்ச பிறகு தான் அழுகுது, அதுதான் மெயின். சம்டைம்ஸ் லைக் பென்சில்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து லைக் கொஞ்சம் வந்து போயிடும், கலைஞ்சிடும். ஆனால் இது வந்து கலையாமல் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதுதான் மெயின். ஸோ 2 ஐப்ரோஸும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து இந்த ஒரு விஷயம் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகத்தில் வந்து ஆயிலினஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதை வந்து செட் பண்ணிடலாம். ஸோ செட் பண்ணுறதுக்கு இந்த எலிகலோட ப்ரெஸ் பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஷைனஸ் எல்லாம் போயிடுச்சு பாருங்களேன். ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ஓவர் டூ பண்ணியிருக்கேன். அது ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி வளர்ந்துடுச்சு, இன்னும் போய் கட் பண்ணல, ஐப்ரோஸ் த்ரெடிங் பண்ணல, அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இடம் பார்த்த மாட்டேங்குது. நெக்ஸ்ட் மை ரீசன்ட் ஃபேவரட் அப்படின்னு வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன். அதுதான் வந்து இந்த சேம்பரோட எக்ஸ்ட்ரீம் ஐஸ் லாங் வேர் கோல் பென்சில். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்காது. அண்ட் இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணதுலேருந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் இந்த மாதிரி லைட்டாக இப்படி அப்ளை பண்ணிப்பேன், அவ்வளோதான். ஈஸியாக வந்து கிளைட் ஆகுது அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. அதே சமயம் இன்னொன்று என்னடான்னா, இது வந்து ஸ்மஜ்ஜாகி கீழே இறங்கி வர மாட்டேங்குது. அதுவும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு அடுத்தபடி இந்த பெனிஃபிட்டோட மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். நம்ம பவுடர் யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த லேஷஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் டெபாசிட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா டார்க்கன் பண்ணுறதுக்கு இந்த மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். இந்த சைடில் ஒன்றுமே தெரியலல்ல. இப்போ பாருங்கள், நான் போட்ட பிறகு அந்த மஸ்காராவோட எஃபெக்ட் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். சூப்பர்ல.
அண்ட் தென் முடிச்ச பிறகு என்னோட ஹேர் டூ பண்ணுறேன். ஹேர் டூ எல்லாம் நார்மல் தான், சும்மா எடுத்து இப்படி இப்போ கிளிப் பண்ணிப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹேர், அதாவது லைக் பூனி மாதிரி போட்டுருவேன். அண்ட் இயரிங்ஸ் அண்ட் பொட்டு அதெல்லாம் வச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பை. இதுதான் என்னோட இயரிங் பாக்ஸ். ஒரு பாதி ஃபெரோரோ ரோஷர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். அங்கே பக்கத்தில் நாய் கழிக்குது, மைண்ட் பண்ணிக்காதீங்க. இதுலேருந்து நான் என்ன எடுக்கிறதுன்னு பார்த்துட்ருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸு. இது வந்து ஆக்சுவலாக வந்து குழப்பி விட்டாச்சு, எங்கெங்கே இருக்குன்னே தெரில. ஸோ ஃபைனலி இந்த 2 இயரிங்ஸ் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது என்னோட பொட்டு பாக்ஸு. என்ன வைக்கலாம்? ஓகே கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒன்று கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தேன், கையில் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இதையே வைப்போம். ஃபேஸஸோட லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓடுறேன், நான் தான் 3 சாப்பிடணும். எனக்கு ஒன்று கடன் கூட ப்ளீஸ். ஸ்டுடியோ பண்ண நான் 3 கிலோ குறைஞ்சிட்டேன். 3 கிலோ குறைஞ்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு டம்பிள்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, எனக்காக முட்டை உரிச்சு கொடுத்துட்ருக்காரு, ரெடி பண்ணிட்டாரு. இதெல்லாம் அப்புறமேட்டா ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து காஃபி வித் முட்டை, 2 முட்டை, அவ்வளோதான். ஸோ கடைசியாக ஒரு ஃப்ரூட் வந்து சாப்பிட்றேன். இது வந்து மேங்கோஸ்டீன். இப்போ வந்து சீசன் டைம். இவரோட ஃபேவரட் ஃப்ரூட்டு டெய்லி இதுதான் ஒரு ஃப்ரூட்டுங்க. இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் சீசன் டைமில் கேஜி வந்து 370 வரும். ஒரு கேஜி வந்து 370 ருபீஸ். கொஞ்சம் நான் வந்து நல்ல ஒரு ஃப்ரூட்டு. இவருக்கு ரொம்ப பிடிக்கும் இது டேஸ்ட்டு. இது வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். We are coming, okay? It's coming, it's flat, making flat. Then after from here, from this 5 finger we start pop section. We start pop section. See? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டுடியோவில் இருக்கோம். இப்போ தான் நான் வந்து கிளாஸ் முடிஞ்சுட்டு வந்திருக்கேன். ஸோ சஜியும் வந்துட்டாங்க இங்கே. அண்ட் ஒர்க் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு வேண்டி வந்தோம். இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. மிரர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிரர் வந்து ஒர்க் இப்படி தான் போட்டு பாருங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு நம்மளோட ஸ்டுடியோ. இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் வந்து லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், மிரருக்கு லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் லாஸ்ட் மினிட் கொஞ்சம் மைன்யூட் ஒர்க் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மெயினாக எலக்ட்ரிக்கல் ஒர்க், லைட்டிங் இருக்கணும் இல்லையா, அதனால வந்து அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளோட ஒர்க்கிங் டேபிள். நம்மளோட ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண போகிற ஒர்க்கிங் டேபிள்ஸ் எல்லாருக்குமே வந்து தனித்தனி ட்ராஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களோட திங்ஸ் வந்து வச்சுக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கெல்லாம் இல்லாமல் இல்லை கீழே இல்லாமல் இங்கேருந்து அப்படியே வந்து வர மாதிரி எல்லாமே டைரக்ட் லைட்ஸு, கரண்ட்டு. இதுதான் நம்மளோட போடியம் நீட்டாக ஒரு குட்டி ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மளோட மாடல் இங்கே உட்காருவாங்க, யாராலும் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பேக்ட்ராப் வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். எல்லாம் ஒரு லேசர் கட் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்கோம் பேக்ட்ராப். பின்னாடி வந்து லைட்டிங் வரும். ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் போயிட்டுருக்கனால இது இன்னும் கனெக்ட் பண்ணல தானுங்க. பின்னாடி வந்து லைட் போட்டுட்டாங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள் நம்மளோட பேக்ட்ராப்.
சும்மா ரெஃபரன்ஸ் எடுத்து நான் வந்து இந்த ஒரு பேக்ட்ராப் வந்து செய்ய சொல்லியிருந்தேன். அண்ட் பின்னாடி ப்ரொஃபைல் லைட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே மாடல் உட்காந்தும் போது அந்த ஒரு க்ளோ அவங்க ஃபேஸில் தெரியும். நம்மளோட பிரைட்ஸ் இங்கே உட்காந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அதுக்கும் அந்த க்ளோவெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த இந்த ஸ்டேஜ் வந்து பேக்ட்ராப் டெக்கோர் பண்ணியிருக்கோம். அந்த சைடு என்னோட வேனிட்டி இருக்கு. ஸோ இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தந்துனானி பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி வந்து கவர்மெண்ட் சர்டிஃபைட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைட். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் அவங்க வந்து லோன் ப்ராசஸ்க்காகட்டும் இல்லைனா அவங்க ஸ்டுடியோ செட்டப் பண்ணுறதுக்காகட்டும் இந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்தது. நேற்று தான் நைட்டு என்கிட்ட வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துருந்தாரு. பாப்பாவும் ஹஸ்பண்டும் கொடுத்துருந்தாங்க. நான் வாங்கி கொடுத்து அசம்பிள் பண்ணிட்டாங்க அவங்களே. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணியிருக்க ஒரு பொக்கே. சோ நைஸ், வெரி வெரி நைஸ். எனக்கு வந்து கொரியர் ஊற்றிட்டு வந்து தண்ணி, அது எனக்கு வந்து கொரியர் தண்ணி. சரி ரொம்ப பார்க்க சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, பார்க்க. என் பேர் தான் வந்துருக்கு கொரியர். ஆமா உன் பேருக்கு தான் வந்திருக்கு. என்னது இதுக்குள்ளார? ஏன் வாய்ப்பு பார்க்குறேன்? அவளுக்கு காமெடி அது இல்லையே. என்ன ஆச்சரியம்? என்ன ஆச்சரியம்? நம்மளோட ஸ்டுடியோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, நம்மளோட ஸ்டுடியோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் ஆச்சு. சோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பிரைடல் ஸ்டுடியோ அகாடமி. ஓகே, இது அஃபிலியேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லைசன்ஸ் அங்கே இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு இப்போ ஆக்சுவலாக கை வந்து நடுதுங்க, பாருங்க எப்படி நடுங்குதுன்னு. ஸோ ஒரு மாதிரி ஒரு எஸ், நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து இந்த ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்மளோட ஸ்டுடியோவில் நீங்கள் வந்து இந்த 15 days மாஸ்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து லாஸ்ட் டே அன்னைக்கு நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம். அண்ட் இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து ஒரு பெரிய பின்னாடி ஒரு பெரிய விஷயமே நடந்திருந்தது. அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இது கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து த பெஸ்ட் டே. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிளாஸை ஜாயின் பண்ணோம்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து பிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் வந்து நாங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணுவோம். நம்ம கிளாஸ்ல 15 days மாஸ்டர் கிளாஸ், பேசிக் டு அட்வான்ஸ் பிரைடல் மாஸ்டர் கிளாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங் எல்லாமே பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இப்ப என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கோ ஒரு ஒளிவு மறைவு இல்லாம நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இது 15 days ப்ரோக்ராம். அண்ட் லாஸ்ட் டேல வந்து போர்ட்ஃபோலியோ ஷூட் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க அந்த 15 daysல லாஸ்ட் டே நீங்க வந்து ஒரு பிரைடை வந்து, அதாவது ஒரு பொண்ணு ஒரு மாடலை வந்து நீங்க கம்ப்ளீட்டா பிரைடல் மாதிரி ரெடி பண்ணி எனக்கு காமிச்ச பிறகுதான் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைக்கும். ஸோ எஸ், வாங்க நம்ம கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நான் இந்த மூமெண்ட் வந்து என்ஜாய் பண்றேன். அப்புறம் உங்களை வந்து மீட் பண்றேன். டேக் கேர், டாடா, பை பை.